ஸோ இப்போ நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். த ஃபாலோயிங் டேட்டா ரிலேட் டு a பார் சப்ஜெக்டட் டு a டென்சைல் டெஸ்ட். ஸோ இதுக்கு ஃபாலோயிங் டேட்டா நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டயமீட்டர் ஆஃப் த பார் கொடுத்துருக்காங்க. டென்சைல் லோடுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. காஜ் லென்த் ஓகேவா, லென்த் வேல்யூ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த பார்னானது இது வந்து இப்போ எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குது. எவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குது? அப்போ டெல்லில் ஒரு வேல்யூ 0.112 mm. நெக்ஸ்ட் டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஒரு டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ சேஞ்ச் இன் டயமீட்டர்னா இதுதான் இது டெல் டி ஓகேவா. ஸோ அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட வந்து பாய்சான்ஸ் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வேல்யூ ஆஃப் 3 மாடல். இந்த வேல்யூ ஆஃப் 3 மாடல்னா என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இ கண்டுபிடிக்கணும், யங்ஸ் மாடலஸ் கண்டுபிடிக்கணும், ஷியர் மாடலஸ் கண்டுபிடிக்கணும், சி கண்டுபிடிக்கணும், அண்ட் பல்க் மாடலஸ் கே கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாய்சான்ஸ் ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும், லேட்டரல் ஸ்ட்ரெயின் டிவைடட் பை லீனியர் ஸ்ட்ரெயின். சப்போஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஸோ இதுக்கு ப்ரீவியஸாக ஒரு ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம், அதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க ஓகேவா. ஸோ லேட்டரல் ஸ்ட்ரெயின் டிவைட் பை லீனியர் ஸ்ட்ரெயின். லேட்டரல்னானது சேஞ்ச் இன் டயமீட்டர் டிவைட் பை ஒரிஜினல் டயமீட்டர். லீனியர்னா சேஞ்ச் இன் லென்த் டிவைட் பை ஒரிஜினல் லென்த். இப்போ நம்ம லேட்டரல் ஸ்ட்ரெயின் கண்டுபிடிக்கலாம். ஸோ சேஞ்ச் இன் டயமீட்டர் டிவைட் பை ஒரிஜினல் டயமீட்டர். ஸோ சேஞ்ச் இன் டயமீட்டர்னா என்னது, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இதுதான் சேஞ்ச் இன் டயமீட்டருடைய வேல்யூ. டிவைட் பை ஒரிஜினல் டயமீட்டர் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, பாரோட டயமீட்டர் 30. ஸோ இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 1.22 ஆன்சர் வரும் ஓகேவா. ஸோ லீனியர் ஸ்ட்ரெயின் ஆனது சேஞ்ச் இன் லென்த் டிவைட் பை ஒரிஜினல் லென்த். ஸோ நெக்ஸ்ட் அந்த சேஞ்ச் இன் லென்த்தோடைய வேல்யூ இங்கே பாருங்க எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த பார். ஸோ அந்த வேல்யூ டிவைட் பை ஒரிஜினல் லென்த், இந்த லென்த்தோடைய வேல்யூ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு லீனியர் ஸ்ட்ரெயினோடைய வேல்யூ தெரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் இந்த ரெண்டு வேல்யூமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பாய்சான்ஸ் ரேஷியோவில் ஃபார்முலா நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மியோடைய வேல்யூ ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், வேல்யூ ஆஃப் 3 மாடல். ஸோ இந்த மாதிரி நம்ம கிட்ட ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாலே நமக்கு ஒரு 3 ரிலேஷன் இருக்குது, அந்த 3 ரிலேஷனை மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்க ஓகேவா. ஸோ இந்த ப்ராப்ளம்ல நமக்கு E உடைய வேல்யூ கொடுக்கல. சப்போஸ் நமக்கு E வேல்யூ கொடுக்கலன்னா நம்ம என்ன பார்த்தோம் ப்ரீவியஸ் ப்ராப்ளம்லேயே, ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஸ்ட்ரெயின் பார்த்தோம். ஸோ இப்போ நமக்கு ஸ்ட்ரெஸ்னா என்னது, ஃபார்முலா லோ டிவைட் பை ஏரியா. லோட் நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்களா, லோடுடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இங்கே ஒரு சிலிண்டரிக்கல் பார்னால அப்போ A உடைய வேல்யூ π/4 d ஸ்கொயர். ஸோ இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸோடைய வேல்யூ தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயினுடைய வேல்யூ எப்படி தெரிஞ்சுக்கலாம், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சேஞ்ச் இன் லென்த் டிவைட் பை ஒரிஜினல் லென்த் தான் ஸ்ட்ரெயினுடைய வேல்யூ. அப்போ இதனுடைய வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்க, ஸ்ட்ரெஸ்ஸோடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரெயினுடைய வேல்யூவை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கேபிட்டல் E உடைய வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம K உடைய வேல்யூ C உடைய வேல்யூ நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நமக்கு C ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு ஒரு ரிலேஷன் தெரியும், E is equal to 2C 1 plus mu. இதுக்கு E உடைய வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். is equal to 2 into C உடைய வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். 1 plus mu உடைய வேல்யூ இப்போ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் 0.326ன்னு. ஸோ அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2.625 வரும் உங்களுக்கு. இப்போ நமக்கு C உடைய வேல்யூ தான் தெரியும் வேணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகும்போது டிவைடில் மாறிடும் ஓகேவா. ஏன்னா பிகாஸ் இங்கே மல்டிப்ளை இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போனால் எல்லாமே மல்டிப்ளை தான், டிவைட் தான் போகணும்னு கிடையாது. இந்த இடத்துல மல்டிப்ளை இருக்கிறதுனால ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகும்போது அது டிவைடில் போயிடும் ஓகேவா. ஸோ இப்போ நீங்கள் C உடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம், K உடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ K உடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா இதுதான் ரிலேஷன், E is equal to 3K 1 minus 2 mu. ஸோ E உடைய வேல்யூ நமக்கு தெரியும் 3K, இது K உடைய வேல்யூ தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். 1 minus 2 mu உடைய வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ இதை நீங்கள் ப்ராக்கெட்டுக்குள்ளே சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.348 வரும். நெக்ஸ்ட் இந்த ஆன்சர் இன்ட்டு 3யோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1.04 வரும். நமக்கு K உடைய வேல்யூ தான் வேணும். ஸோ இங்கே இருக்கிற மல்டிப்ளிகேஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகும்போது டிவைட். ஸோ அட் லாஸ்ட் K உடைய வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு ஓகேவா. ஸோ 3 மாடல் கேட்டாங்க அப்படின்னா E உடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம், C உடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம், நெக்ஸ்ட் K உடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இது உங்களுக்கு இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.